அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது 754 பெருக்கல் 659 கால்குலேட் பண்ணணும்னா 496 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் 950. 9ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, அதாவது பெருக்கல் முறையில் 625 நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 138 பெருக்கல் 625 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 138 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 862 50. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 5ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 578 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 578 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 578 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 361 250. இதில் கடைசி இருக்கிற நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250. இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 0. 205 2ஆம் நம்பர் ஏ போலியும் 0 பார்த்தோம்னா பி போலியும் 5ஆம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 205 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 205 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 128 125. இதில் முதல் நம்பர் 128 நோட் பண்ணிக்கிறோம். 128. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 910. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 910 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 910 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 568 750. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் இருக்கிற நம்பர் 560, கடைசியில் இருக்கிற நம்பர் 750 நோட் பண்ணிக்கிறோம். 750. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 734 7ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 734 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 734 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 458 750. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 750 நோட் பண்ணிக்கிறோம். 750. அடுத்து பார்த்தீங்கன்னா 889 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 889 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 555 625. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 625 நோட் பண்ணிக்கிறோம். 625. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 274 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 274 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 274 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 171 250. இதில் கடைசியில் நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 574 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 574 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 358 750. இதில் கடைசி நம்பர் 750 நோட் பண்ணிக்கிறோம். 750. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 542 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 542 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 542 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 338 750. இதில் கடைசி நம்பர் 750 நோட் பண்ணிக்கிறோம். 750. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 555 5ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. 555 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 555 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணோம்னா 346 875. இதில் கடைசி நம்பர் 875 நோட் பண்ணிக்கிறோம். 875. அடுத்து பார்த்தீங்கன்னா 099 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 099 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 618 75. இதில் கடைசி நம்பர் 875 நோட் பண்ணிக்கிறோம். 875. அடுத்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 065 5ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 065 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 065 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 406 25. இதில் கடைசி நம்பர் 625 நோட் பண்ணிக்கிறோம். 625. 2ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 270. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 270 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 270 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 168 750. இதில் கடைசி நம்பர் 750 நோட் பண்ணிக்கிறோம். 750. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 637. 7ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 637 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 637 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 398 125. இதில் கடைசி நம்பர் 125 நோட் பண்ணிக்கிறோம். 125. 1ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 176. 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 176 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 176 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா
110 000 இதில் கடைசி நம்பர் 000 நோட் பண்ணிக்கிறோம் 00. அடுத்து பார்த்தீங்கன்னா 754 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 754 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 471 250 இதில் கடைசி நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 5ஆம் நம்பரும் 0வும் 950. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லையும் 0 பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. பிசி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. 950 பெருக்கல் 625 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 950 பெருக்கல் 625 இதை கால்குலேட் பண்ணோம்னா 593 750 இதில் கடைசி நம்பர் 750 நோட் பண்ணிக்கிறோம். 750 இதிலிருந்து கன்ஃபார்மாக வெண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது 21/6/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 22ஆம் தேதி கருணையாக 659வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லேருந்து 0 வர நம்பர்கள் ஏபிசி போர்ட்லேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வந்து 2 நாள் ஆச்சு. 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 1ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 36 நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 29 நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு. 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 28 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு. 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 26 நாள் ஆச்சு, ஒரு 4 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு. 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 16 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. 4ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 4ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு, ஒரு வாரமாக ஆயிடுச்சு. 5ஆம் நம்பர் பி போர்டில் என்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க. 5ஆம் நம்பர் சி போர்டில் வந்து அதாவது 5 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் அடுத்து 6ஆம் நம்பர் ஏ பி போர்டில் 5 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரு. 6ஆம் நம்பர் சி போர்டில் 2 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 1 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பி போர்டில் 2 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் சி போர்டில் 3 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 11 நாள் ஆச்சு, அதாவது 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் பி போர்டில் 11 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸில் வந்தங்காட்டி அந்த மாதிரி இருக்குது. 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 15 நாள் ஆச்சு, அதாவது மாதம் 14 நாளே ஆயிடுச்சு. 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க. 9ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. இது ரெண்டுமே ஒவ்வொரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். ஏன்னா இதில் டபுள்ஸில் வந்தங்காட்டி அப்படி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 14 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதம் 14 ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போர்டில் 9ஆம் நம்பர், பி போர்டில் 5ஆம் நம்பர் 0 950 இன்றைக்கான வினிங் நம்பர். நேற்று பி போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க, அதைவே தூக்கி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி வராத எந்த நம்பர்கள் என்ன நம்பர்கள்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இந்த 2 நம்பர்லேருந்து வினிங் இல்லை. பி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 2ஆம் நம்பர் 0. சி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இந்த 3 நம்பர் இது வினிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி வரல, இல்லைனா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வினிங் அடிக்கல நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நன்றி நண்பா.